10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 கணிதம் 2 மதிப்பெண் வினா பகுதி. வினா எண் 15. a = 1, 2, 3 மற்றும் b = x x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் a cross b ஐ காண்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏங்கிற கணத்தை கொடுத்துருக்காங்க. பிங்கிற இந்த கணம் வந்து நமக்கு செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, அதாவது கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. இதை வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏவை எடுத்து எழுதிக்கலாம். a = 1, 2, 3 இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து b = நம்ம வந்து இதை கன கட்டமைப்பு முறையிலிருந்து பட்டியல் முறைக்கு மாற்றணும். எக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 10ஐ விட சிறிய பகா எண் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து பகா எண்கள். அது வந்து 10ஐ விட சிறியதாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 2, அடுத்து வந்து 3, அடுத்து வந்து 5, அடுத்து வந்து 7. இதுதான் வந்து 10ஐ விட குறைவான பகா எண்கள். ஸோ இப்போ ஏ நமக்கு தெரியும், பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a cross b கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது a cross b = a வந்து 1, 2, 3, b வந்து 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணால் நமக்கு விடை கிடைச்சிரும். அப்போ = ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்து நம்ம கிராஸ் பண்ணணும். அப்போது 1, 2, அடுத்து 1, 3, அடுத்து 1, 5, அடுத்து 1, 7, அடுத்து 2 எடுக்கணும். 2 எடுத்தோம் அப்படின்னா 2, 2, 2, 3, 2, 5, அடுத்து 2, 7, அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய 3. அப்போ 3, 2, 3, 3, 3, 5, அடுத்து 3, 7. ஸோ நம்ம a cross b கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் விடை. வினா எண் 16. f(x) = 2x + 1 மற்றும் g(x) = x² - 2 எனில் f காம்போசிட் g மற்றும் g காம்போசிட் f ஐ காண்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு f(x) கொடுத்துட்டாங்க, g(x) கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், f காம்போசிட் gயும் g காம்போசிட் fம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம f காம்போசிட் g கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம f எடுத்து எழுதிக்கலாம். 2x + 1 காம்போசிட், அடுத்து வந்து g வந்து x² - 2. இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த x-க்கு பதிலாக நம்ம எழுத போகிறோம். ஸோ = 2, x-க்கு பதிலாக நம்ம எழுதணும் அப்படின்னா x² - 2, இங்கே இருக்க +1. அப்போ இப்போ வந்து இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா 2x², இங்கே -2, 4 + 1 = 2x². இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும், வேறு குறியாக இருக்கிறதுனால கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். -4 + 1 அப்படிங்கிறப்ப நமக்கு -3 நமக்கு விடையாக கிடைக்கும். இது வந்து f காம்போசிட் g. அடுத்து வந்து g காம்போசிட் f நம்ம கண்டுபிடிக்கணும். g காம்போசிட் f = ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ g எழுதிக்கணும். x² - 2 காம்போசிட் f வந்து 2x + 1 இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே செகண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ஃபங்க்ஷனை நம்ம அதில் எடுத்து எழுதணும். அப்படிங்கும்போது நமக்கு x²க்கு பதிலாக 2x + 1 2 - 2. ஸோ இதை வந்து நம்ம இப்போ a + b (2) ஃபார்முலாவில் நம்ம இப்போ எழுதணும். அப்போது a²ங்கிறது 2x (2) + b² அப்படிங்கிறது 1² + 2ab அப்படிங்கிறது 2 × 2x × 1. இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய -2 இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இதை நம்ம அப்படியே சுருக்கணும் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, x² பண்ணும்போது x² + 1² பண்ணும்போது 1. இதை எல்லாத்தையும் நம்ம பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 4x - 2 = 4x². அதுக்கு முன்னாடி நம்ம இந்த +4xஐ இதோட நம்ம சேர்த்து எழுதிக்கலாம், 4x. இப்போது இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ g காம்போசிட் f-ஐ நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். 4x² + 4x - 1 இதுதான் விடை. வினா எண் 17. ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்த பூந்தொட்டிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 532 இருக்குது. ஒரு வரிசைக்கு எத்தனை பூந்தொட்டிகள் வைக்க போகிறாங்க அப்படின்னா 21. அப்போது எத்தனை வரிசைகள் வைக்க முடியும், அப்புறம் மீதம் இருக்கும்
பூந்தொட்டிகள் எத்தனை, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். A = BQ + R. இதில் A என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மொத்தம் இருக்கிறது தான் 532. தென் அதே மாதிரி B என்னவா இருக்கும் அப்படின்னா, வரிசைக்கு எத்தனை வைக்க போகிறோமோ அதுதான் 21. இப்போ Q வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து எத்தனை வரிசைகள் அப்படிங்கிறதும், R ரிமைண்டர் மீதி இருக்குது இல்லையா, அது வந்து பூந்தொட்டிகள் மீதம் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போது ஏக்கு பதிலாக 532 = 21 Q + R அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதிலிருந்து தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு வந்து Q என்ன, R என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து வகுத்து பார்த்துக்கலாம். 532 21ஆல் நம்ம வந்து வகுக்க போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் வரும். 2 × 21 நமக்கு 42. இதை மைனஸ் பண்ணால் 3ல் 2 போச்சுன்னா 1, 5ல் 4 போச்சுன்னா 1. அடுத்து 2 கீழே இறக்கிக்கலாம். அடுத்து 5 டைம்ஸ் வரும். 5 × 21 வந்து நமக்கு 105 அப்படின்னு வரும். இப்போ இதுலேருந்து நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7. ஸோ இதுதான் வந்து R ரிமைண்டர், இதான் வந்து Q கோஷன்ட். இதை அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்னா 532 = 21, கோஷன்ட் வந்து 25 + R வந்து 7. நமக்கு விடை கிடைச்சிருச்சு. வரிசையின் எண்ணிக்கை எத்தனை வரிசை வைக்க முடியும் அப்படின்னா, வரிசைகளின் எண்ணிக்கை வந்து 25. மீதம் எத்தனை இருக்கும் அப்படின்னா, மீதம் வந்து 7 இருக்கும். ஸோ இதான் வந்து விடை. இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். வினாயன் 18 கூட்டுக x³ / x - y + x³ / y - x. இதை வந்து நம்ம கூட்ட போகிறோம். ஸோ இந்த கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, x³ / x - y + y³ / y - x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க x³ / x - y நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பின்னத்தில் இருக்கக்கூடிய பகுதியை செக் பண்ணோம்னா ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கூட்ட முடியும். இங்கே x - y இருக்குது, இங்கே y - x இருக்குது. ஸோ இங்கே வந்து x வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது. இங்கே வந்து y வந்து மைனஸில் இருக்குது, y வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, y³ ஒரு மைனஸை வந்து நம்ம காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இது சேஞ்ச் ஆகிடும். -xஆக இருக்கிறது +xஆக மாறிடும், +y இருந்தது -y மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, x³ / x - y, இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு மைனஸ் ஆகிடும். y³ / x - y. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக நமக்கு வந்து பகுதியை வந்து நம்ம x - y அப்படின்னு வச்சுக்கலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா x³ - y³. இப்போ a³ - b³ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இதில் எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x - y × x² + xy + y². ஸோ இதான் வந்து நமக்கு ஃபார்முலா பை x - y. அப்போது நமக்கு இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய x - yயும் தொகுதியில் இருக்கக்கூடிய x - yயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அப்போ நமக்கு மீதம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² + xy + y². ஸோ இதுதான் நமக்கு விடை. வினாயன் 19 a = 2113, b = 2013 எனில் AB மற்றும் BA காண்க. மேலும் AB = BA என்பது சரியா என ஆராய்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம AB கண்டுபிடிச்சிடலாம். ஸோ AB, ஏவை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். A வந்து 2 1 1 3. அதே போல் B வந்து 2 0 1 3. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 1 இதை வந்து இந்த சைட் இருக்கிறதோட நம்ம தலைமையில் வைப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவல்ட்டு இப்போ வந்து நம்ம அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், பெருக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 ப்ளஸ் அதே போல் இது ரெண்டையும் பெருக்கணும். 1 1, அதை நம்ம அப்படியே +1ன்னு பக்கத்தில் வச்சுக்கலாம். அதே போல் இதை வந்து நம்ம கீழே பெருக்கணும். அப்போ 2 × 1 2, இங்கே வந்து அதே போல் இந்த 1 கீழே இருக்கிறதோட பெருக்கணும். 1 3 3 +3.
நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 0 3 அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போது 0 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 0வையும் 2ஐயும் அதே போல் பெருக்கும் பொழுது நமக்கு 0, அடுத்து 3ஐயும் 1ஐயும் பெருக்கும் பொழுது +3. அதே போல் கீழே பெருக்கலாம். 0 வந்து 1ஐயும் பெருக்கும் பொழுது 0, அடுத்து 3ஐயும் 3ஐயும் பெருக்கும் பொழுது 3 9. இதை நமக்கு சுருக்க கிடைக்கிறது என்ன அப்படின்னா 4 + 1 5, இங்கேயும் 5, 0 + 3 3, இங்கே 9. இதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது ஏபி. தென் நெக்ஸ்ட் வந்து பிஏ நம்ம கண்டுபிடிக்கலாம். பிஏ அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பிஏ எழுதணும். பிஏ பி அப்படிங்கிற அணி வந்து 2 0 1 3. அதே போல் ஏங்கிற அணி வந்து 2 1 1 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கலாம். பெருக்கணும்னா நம்ம ஏற்கனவே பண்ணது போல் இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம தலைமையில் வச்சுக்கலாம். 2 1. ஃபஸ்ட்டு இதோட பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 2 4. அதே போல் 1ஐயும் 0வையும் பெருக்கும் பொழுது 0. அடுத்து அப்படியே நம்ம கீழே பெருக்கணும். அப்போ 1 2 2. இங்கே வந்து இதை நம்ம கீழே பெருக்கும் பொழுது 1 3 3. தென் நெக்ஸ்ட் அதே போல் 1ஐயும் 3ஐயும் நம்ம வந்து அங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து 1, இங்கே வந்து 3. ஃபஸ்ட்டு இதோட பெருக்கும்போது 1 2. அடுத்து இங்கே 3ஐயும் 0வையும் பெருக்கும் பொழுது +0. அதே போல் 1ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 1, 3ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா +9. அப்போ ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4, இங்கே கீழே வந்து 5, தென் இங்கே வந்து 2, 9 + 1 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பிஏ. அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஸோ ஏபிங்கிற அணியும் பிஏங்கிற அணியும் வேறு வேறு உறுப்புகளை கொண்டு இருக்கு. ரெண்டும் சமமாக இருக்காது. ஏபி மற்றும் பிஏ சமமாக இருக்காது. வினா எண் 20. கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் ஏயின் இருசமவெட்டி ஏடி ஆகும். பிடி = 4 cm, டிசி = 3 cm மற்றும் ஏபி = 6 cm எனில் ஏசியை காண்க. இது ரொம்ப எளிமையான வினா தான். கோண இருசமவெட்டிங்கிறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் பிடி பை டிசி அப்படின்னு நமக்கு வரும். இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இது பண்ணாவே நமக்கு போதும். அப்போ ஏபி அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6. அப்போ 6 பை ஏசி. ஏசி வந்து நமக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏசி அப்படின்னே வச்சுக்கலாம். அடுத்து பிடி வந்து 4 பை டிசி வந்து 3. இங்கே இருக்கு இல்லையா 3. ஸோ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போது 6 இன்ட்டு இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும்பொழுது இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும்பொழுது எப்படி மாறும் அப்படின்னா மேலே வந்து 3 வந்துடும், கீழே வந்து 4 தலைகளாக மாறிடும். அதே போல் இங்கே இருக்க ஏசி வந்து இங்கே மேலே வந்துடும். அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 2 6, இங்கே வந்து 2 2 4. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 3 9 பை 2 ஈக்குவல் டு ஏசி. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 4 2 8, அடுத்து 1 10, I 2 10. அப்போ 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஏசி. ஸோ ஏசியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏசி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். வினா எண் 21. -2, மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் ஏயின் மதிப்பை காண்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x1 y1 2 புள்ளி இல்லையா, இது வந்து x2 y2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது சாய்வு m. சாய்வுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா சாய்வு ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ நமக்கு இங்கே எல்லாமே இருக்குது, அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். y2 அப்படிங்கும்பொழுது நமக்கு 3 மைனஸ் y1 அப்படிங்கிறப்போ a பை x2 அப்படிங்கிறப்ப நமக்கு 9 மைனஸ் x1 அப்படிங்கிறப்ப -2. ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே வந்து புள்ளியும் மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா +2 மாற்றிக்கலாம். ஈக்குவல் டு சாய்வு வந்து -1/2, அதுவும் கணக்கிலே இருக்குது -1/2. இப்போ இதை நம்ம சுருக்கலாம். இப்போ 3 மைனஸ் a அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 11 ஈக்குவல் டு -1/2.
இங்கே வந்து நமக்கு பகுதியில் இருக்கிறத நம்ம அந்த பக்கம் கொண்டுட்டு போகலாம். அப்போ அது பெருக்கல்ல வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 மைனஸ் ஏ ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு 11 அப்படின்னு வரும். அப்போ 3 மைனஸ் ஏ ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா -1 இன்ட்டு 11 பெருக்கும் பொழுது -11/2. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே மைனஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம அப்படியே வச்சுட்டு -11/2 இந்த 3 அங்கே நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா -3 மாறிடும். 3 வந்து இங்கே வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா -3 மாறிடும். ஈக்குவல் டு இப்போ வந்து -11 இதை வந்து அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். அப்போ -32 6 பை கீழே வந்து 2 பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரே குறியாக இருக்கிறதுனால கூட்டி போடணும். அப்போ -17/2 இங்கே -a. இந்த மைனஸே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 17/2 அப்படிங்கிறதா நமக்கு விடை. வினாயன் 22 x மைனஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, 6x ப்ளஸ் 3y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. இது 2 முறைகளில் செய்யலாம். நான் வந்து 2 முறைகள்லையுமே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த முறை அப்படின்னா a1 a2 ப்ளஸ் b1 b2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுற மெத்தடு. இதில் வந்து எக்ஸோட கேளு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிறது a1, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது a2. அதே போல் ஒய்யோட கேளு வந்து இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது b1, அடுத்த ஈக்குவேஷனில் இருக்கிறது b2. இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம பிரதியிட்டுக்கலாம். அப்போது a1 அப்படிங்கிறப்ப 1 இன்ட்டு a2ங்கிறப்ப எக்ஸோட கேளு வந்து இங்கே 6 இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 6 ப்ளஸ் b1 வந்து இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா -2. அதே மாதிரி b2 வந்து நமக்கு இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 3. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ ஓரார் 6, இங்கே வந்து 2, இங்கே வந்து -2 இருக்கிறதுனால 3 இன்ட்டு -2 -6 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஈக்குவல் டு 0. இங்கே 6 - 6 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. அப்போ இது ரெண்டும் எப்படி அப்படின்னா 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. ரெண்டாவது மெத்தட் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இது வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா m ஈக்குவல் டு -xன் கேளு பை ஒய்யின் கேளு அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வச்சு இந்த m ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது மெத்தட். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சமன்பாடு m1 நம்ம எடுத்துக்கலாம். m1 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து முதல் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா x மைனஸ் 2y ப்ளஸ் 3. இதில் வந்து எக்ஸோட கேளு மைனஸ் எக்ஸின் கேளு என்னவா இருக்குது அப்படின்னா 1 பை ஒய்யோட கேளு என்ன இருக்குன்னா -2. இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு 1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து m2 அப்படிங்கிறப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய AB, அதாவது எக்ஸோட கேளு ஒய்யோட கேளு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மைனஸ் எக்ஸோட கேளு 6, ஒய்யோட கேளு 3. ஸோ ஈக்குவாலிட்டி இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 3 2 3 6. அப்போ நமக்கு கிடைக்கிறது -2. இப்போ இது ரெண்டையும் நம்ம செங்குத்தா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு m1 இன்ட்டு m2 இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கி பார்க்கணும். அப்போ m1 அப்படிங்கிறது 1/2 இன்ட்டு m2 அப்படிங்கிறது -2. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது -1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அப்போ இது ரெண்டும் செங்குத்தானது தான். இந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. வினாயன் 23 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையிலிருந்து மகிழ்வுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழ்வுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறை. ஸோ இதை வந்து நம்ம பாறையோட உயரமாக வச்சுக்கலாம். இது வந்து 50√3. தென் அதே போல் உச்சியிலிருந்து இறக்க கோணம் 30 டிகிரிங்கிறப்போ இதான் வந்து இறக்க கோணம் 30 டிகிரி. அடுத்து வந்து தரையிலிருந்து மகிழ்வுந்து அப்படிங்கிறது இதுதான். இப்போ நம்ம வந்து
இது B, இது C, இது D அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது B அப்படிங்கிறது தான் மகிழுந்து இருக்கிற இடம். இப்போ மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், D. ஸோ இது வந்து மகிழுந்து, இது வந்து பாறையோட அடிவாரம். இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொலைவை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே 30 டிகிரி அப்படிங்கும் பொழுது இறக்க கோணம்ங்கும் பொழுது இங்கே வந்து 30 டிகிரி வந்துடும். அப்போ இந்த சம்ம வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்துள்ள பக்கம், கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா எதிர்பக்கம். இது ரெண்டும் வச்சு வர்ற நமக்கு விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா tan θ. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் அப்படிங்கிறது 50√3 பை அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது D. ஸோ tan 30 இதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√3 ஈக்குவல் டு 50√3 பை D. இப்போ இந்த D வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும்பொழுது நமக்கு பெருக்கல்ல மேலே வந்துடும், ஈக்குவல் டு 50√3. இந்த √3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போகும்பொழுது பெருக்கல்ல வந்துடும், அப்போ √3. அப்போ D ஈக்குவல் டு 50 இன்ட்டு இந்த √3 ரெண்டும் நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். D ஈக்குவல் டு அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 150 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து D 150 மீட்டர். வினாயன் 24. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா R1 R2 R1:R2 ஈக்குவல் டு 4:7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் அதை நம்ம எழுதிக்கலாம். இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம், ஒரு கோளத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு கோளத்தோட கன அளவு வந்து 4/3/r3. அப்போ வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கோளத்தை என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா R1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஸ் டு செகண்ட் கோளத்தை நம்ம வந்து 4/3 அதே R2³ அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 4/3 கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிடைக்கிறது R1³ ஈஸ் டு R2³. R1:R3 இது நமக்கு தெரியும், அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 4³ இங்கே வந்து 7³. இங்கே 4 கியூப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 64 ஈஸ் டு 7 கியூப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 343. இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 64:343. இதுதான் விடை. வினாயன் 25. ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைபரப்பை காண்க. இடைக்கண்டத்தின் வளைபரப்பு ஈக்குவல் டு பை எல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸோ இதான் வந்து எல் நமக்கு. இது வந்து இரு ஆரங்கள், இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். இதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். அப்போ ஈக்குவல் டு பை இன்ட்டு எல் வந்து நமக்கு 5 இன்ட்டு ஆர் வந்து கேபிட்டல் ஆர் 4 ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 1 ஈக்குவல் டு பை 5 இன்ட்டு 5. அப்போது 25 பை அப்படி நமக்கு கிடைக்கும். அல்லது நம்ம இந்த பையை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 25 இன்ட்டு 22/7. இப்போ இது ரெண்டையும் நம்ம 25 இன்ட்டு 22 ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு 550/7 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் வகுக்கும்போது 550 7ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் விடை. 550/7 இதை வகுக்க கிடைக்கிறது 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வினாயன் 26. கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. இங்கே வந்து அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு 16, 18, 18, 20, 20, 22, 22, 24, 24, 26, 26, 28 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிவிடைவெளிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மிகப்பெரிய எல்லை, அடுத்து வந்து மிகச்சிறிய எல்லை, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். பெரிய எல்லையோட மதிப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். வீச்சு அப்படிங்கிறது L - S. இதில் இருக்கக்கூடிய
பெரிய எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் எல்லை. மேல் எல்லை அப்படிங்கிறது வந்து 28 இங்கே இருக்குது. ஸோ கடைசியாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எல் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ 28. இங்கே கீழே இருக்கிறதே நம்ம பார்த்துக்கணும். இங்கே வந்து மதிப்பு இருக்குது 2ன்னு. அப்போ தான் நம்ம இந்த எல்லையை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி குறைந்த எல்லையை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே வந்து நமக்கு 16ன்னா எடுக்கணும். ஆனால் இங்கே 0 இருக்கிறதுனால இதை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 4 இங்கே மதிப்பு இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய குறைந்த எல்லை வந்து நமக்கு 18. அப்போது -18. அப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 28 - 18 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 10. அப்போ இதுதான் வந்து வீச்சு ஈக்குவல் டு 10. வினாயன் 27. ஒரு கூடையில் உள்ள 80 மஞ்சள், 70 சிகப்பு மற்றும் 50 வெள்ளை பூக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் பொழுது அது மஞ்சள் நிற பூவாக இருக்க நிகழ்தகவு காண்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம n(s) நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ n(s) நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 80 மஞ்சள், 70 சிகப்பு, 50 வெள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 80 + 70 + 50. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 200 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து நம்ம ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் பொழுது அது மஞ்சள் நிற பூவாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் ஏ. அப்போ n(a) மஞ்சள் பூ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மஞ்சள் பூ இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 80 இருக்குது. அப்போ 80 அப்படிங்கிறது தான் n(a). அப்போ p(a) அப்படிங்கிறது n(a/n(s). அதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு n(a) வந்து நமக்கு 80/n(s) வந்து 200. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8. இதில் வந்து 5 4s are 20. அப்போது 2/5 இதுதான் வந்து p(a). மஞ்சள் பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து 2/5. இதுதான் விடை. வினாயன் 28. இதுதான் 2 மார்க்கில் கடைசி வினா, கட்டாய வினா, கம்பல்சரி வினா. √2, √8, √18, √32, √50 என்ற தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை சோதிக்க. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் அதன் பொது வித்தியாசம் காண்க. கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பொது வித்தியாசம் இருந்தால் தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது பொது வித்தியாசம் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா D1 இது வந்து இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை நம்ம கழிப்போம். அப்போது ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா √8 - T1 அப்படிங்கிறது வந்து √2, அதாவது முதல் உறுப்பு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கிறதுக்கு இந்த √8 நம்ம கொஞ்சம் சுருக்கலாம். √8ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 × 2 × 2, அதாவது 3 2ஓட பெருக்கெல்லாம் நம்ம பிரிக்கலாம். -√2. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 ஜோடி 2க்கு பதிலாக ஒரு 2ஐ வெளியில் எடுத்துடலாம். மிச்சம் ரூட்டுக்குள்ளே ஒரே ஒரு 2 இருக்கும், -√2. இப்போ √2 நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கிறது இங்கே ஒரு 2 இருக்கும், இங்கே ஒரு -1 இருக்கும். அதாவது 2 √2லேருந்து ஒரு √2 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு √2. 2 √2லேருந்து ஒரு √2 நம்ம கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஒரு √2. ஸோ இதுதான் வந்து D1. இதே போல் அடுத்து வந்து D2 அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். D2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D2ங்கிறது என்ன அப்படின்னா இரண்டாவது பொது வித்தியாசம். அது வந்து நமக்கு T3 - T2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை நம்ம கழிக்க போகிறோம். இப்போ வந்து இது T1, இது T2, இது வந்து T3, இது வந்து T4, T5 ஈக்குவல் டு இப்போ T3 அப்படிங்கிறப்ப √18 - T2 அப்படிங்கிறது √8 ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். 18ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 3 × 3 அப்படின்னு எழுதலாம். -8 நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் 2 × 2 × 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளில எடுத்துட்டோம்னா ரூட்டுக்குள்ளே 2 மட்டும் இருக்கும். அதே போல் தான் 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளில எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். இப்போது 3 √2 இங்கே -2 √2 இது ரெண்டையும் நம்ம கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது
ஒரு ரூட் 2. ஸோ 3 ரூட் 2லேருந்து 2 ரூட் 2 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது ஒரு ரூட் 2. அப்போது இது வந்து D2. இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா D1 ஈக்குவல் டு D2 ரெண்டுமே ரூட் 2 கிடைச்சதுனால D1 ஈக்குவல் டு D2 இருக்குது. அதனால இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இங்கேயும் பொது வித்தியாசம் ரூட் 2, இங்கேயும் பொது வித்தியாசம் ரூட் 2. ரூட் 2 தான் பொது வித்தியாசம். அப்போ D ஈக்குவல் டு, அதாவது பொது வித்தியாசம் D ஈக்குவல் டு ரூட் 2. அடுத்து 5 மதிப்பெண் வினாப்பகுதியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.